தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தி. நமது இயேசு வாழ்கிறார் ஊழியம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம் தொடங்கி 24 வருடங்கள் முடிந்து 25வது வருடத்திற்குள் தேவன் நம்மை நடத்த இருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லும் விதமாக சோத்திர கூட்டம் நடைபெறுகிறது. நாள் ஏப்ரல் 30 புதன்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. சிறப்பு செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். இனி வேறு புத்தகம் படுக்கையில பக்கத்துல தான் இருக்கும். காலையில எழுந்த உடனே முதலாவது அதிகாலையில வசனத்தை தியானித்து ஜெபித்து தான் எல்லா வேலைகளையும் நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். பாடல் ஆராதனை மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த சோத்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்லியும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்லவும் உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை தினம் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து இரக்கம் காட்டி நடத்துவார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லுவது நல்லது என்று உணர்ந்தேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். இயேசு குனிந்து எழுதினாராம். உடனே அதை வாசித்து எல்லாரும் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டாங்க. உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எடுத்து எரியட்டும் என்று எழுதினார். எல்லாருடைய மனசாட்சியும் குத்தப்பட்டு அந்த பெண்ணை உயிரோடே விட்டு கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மனசாட்சியில் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க நினச்சாங்க கையோடு பிடிச்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இயேசு பாருங்க குனிந்து எழுதினாராம். அந்த மனசாட்சியை தொட்டது. இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகத்தில் மனிதர்களுக்கு மனசாட்சியே கிடையாது. மனசாட்சியே இல்லை. தாங்கள் யாரை வேணாலும் ஏமாத்திடணும், யாரை வேணாலும் உதாசீனப்படுத்தணும், உடைக்கணும், யாரை வேணாலும் அவமானப்படுத்தணும். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த மனசாட்சி இன்றைக்கி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உலகத்தில் பாருங்களே, ஆங்காங்கே நிறைய கேமரா வச்சுருக்காங்க. ஒரு கார் ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு தப்பிச்சு போச்சுன்னு வைங்க, கரெக்டாக எந்த டோலில் போகுது, எத்தனை மணிக்கு போகுது, நம்பர் என்ன, யார் ஓட்டினா. சமீபத்தில் ஒரு திருடரை பிடிச்சாங்க. செயினை அத்துட்டு ஓடி சட்டையெல்லாம் மாற்றிட்டார், ஆனால் ஷூவை மாற்றலை. கரெக்டாக பிடிச்சாங்க. ஏனென்றால் மூன்றாவது ஒரு கண்ணு அப்படின்றாங்க. ஆமாம், இந்த கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் பயந்து அடைக்கி வாசிக்கிறாங்க. ஆனால் இதை கூட உடைச்சிட்றான், ஏமாத்திடுறாங்க. நமக்குள்ள ஒரு கேமரா இருக்குல்ல, அதை யாரும் அந்த ரெக்கார்டை அழிக்க முடியாது. நியாய தீர்ப்பு நாளில் இதில் பதிவான நன்மை தீமை எல்லாம் தேவனுக்கு முன்பாக போய் நிற்கும். இதுக்கு பேர் தாங்க மனசாட்சி. இந்த மனசாட்சி குற்றமற்றதாக இருக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 24:16 பார்க்கும்பொழுது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியாக ஜீவிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிறேன். எவ்வளவு அருமையாக சொல்ற. தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக குற்றமற்ற, யாரை நம்மளை கை நீட்டி நீ அப்படி இப்படி சொல்லிடக்கூடாது. தேவனுக்கும் மனசாட்சிக்கும் முன்பாக நம்ம பயந்து இருக்கணும்னு சொல்லி எழுத. இன்றைக்கி நாம் வாழ்கிற காலம் பொல்லாத காலம். மனசாட்சியே இல்லை, இரக்கமே கிடையாது, அன்பே கிடையாது. கொடூரமான மனிதர்கள் மத்தியில் வாழுகிறோம். அப்போஸ்தலனாகிய அதே பவுல் சொல்லுகிறார், நாம் வாழ்கிற காலங்கள் மிக கொடியவைகள் என்று. 1 தீமோத்தேயு 1:19 நாம் பார்க்கும் பொழுது, இந்த விசுவாசத்தை, இந்த மனசாட்சியை சிலர் புறக்கணித்து விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. மனசாட்சியே கிடையாது.
வாங்கினதை கொடுக்கணுமே, பணத்தை திரும்ப கொடுக்கணுமே, ஏமாற்றக்கூடாதே, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதே அப்படிலாம் தெரியும். அதை மழுங்கடிச்சிட்டாங்க, தெய்வம் இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இந்த கடைசி காலங்களில் மழுங்கலாய் போன இந்த மனசாட்சியில் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, இன்னைக்கு ஒரு ஜீவனை இரத்தத்தை ஊற்றி கழுவி நம்மளை மனசாட்சியை தூய்மைப்படுத்தத்தான் இயேசு வந்தாராம். எபிரேயரில் வாசித்தால் 9:14 இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது, உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகள் அற சுத்திகரிக்கணுமா, அதுக்குத்தான் இயேசு இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கி யாரெல்லாம் அந்த சிலுவையின் அண்டையில் வந்து நின்று தாழ்த்தி கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஒரு தெளிந்த மனசாட்சி, பரிசுத்தமுள்ள மனசாட்சியை கொடுத்து அவர்களை பாவங்களற கழுவி நம்ம மனசாட்சியை நல்ல ஒரு வெளிச்சம் பிரகாசித்து நம்ம தலை மேலே எப்பொழுதும் ஒரு வெளிச்சம் இருக்கும்படி ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும், அதனால தான் மனசாட்சி வாதிக்கப்பட்டுச்சான். இன்றைக்கி இந்த வாதிப்பு ஆண்டவர் உணர்த்தணும், இது தீமையினோடனே விட்டு விலகணும். அப்படிப்பட்ட மனசாட்சியை கர்த்தர் இன்றைக்கு நம்ம கொடுத்து நம்மை நடத்தும்படி ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரம் கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் சுத்த மனசாட்சியோடு சமாதானத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மனசாட்சியை பாவங்களகிற கழுவி ஆண்டவரே தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி எங்களை சுத்திகரித்தருளும், ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் தேவ மகிமையும் பிரசன்னமும் கிருபையும் கூட இருந்து நம்முடைய பிள்ளைகளை நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.